Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வெஜ் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. Subscribe is free. ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 6 பல் பூண்டு, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கூட தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு குக்கரில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகமும் சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீரி சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய் சேர்க்குறோம். நம்ம மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் பொடியாக கட் பண்ண 2 கேரட், ஒரு 10லேருந்து 15 பீன்ஸ், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட வாசனை போகிற அளவுக்குலாம் நம்ம வதக்க வேண்டாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. இது காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். இது ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா குக்காக இருக்கும். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்விங் பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.